குரு நமஸ்காரம். குருவே துணை, குருவே சரணம். குருவாய் வருவாய் அருள்வாய் குகனே. வணக்கம். ஸோ லாஸ்ட் எபிசோடில் நம்ம ஒரு சின்ன ரீகால் பண்ணுவோம். 30 60 சக்தி தத்துவம்னா என்ன, 36 சிவ தத்துவம்னா என்ன அப்படின்னு பார்த்தோம். மொத்தம் 96 தத்துவங்கள். ஸோ நம்ம இயம நியமம்னா என்னென்னு பேசியிருக்கோம், ஆசனம்னா என்னென்னு பேசியிருக்கோம், பிரணயமானா என்னென்னு பேசியிருக்கோம். அதுக்கு அடுத்த ஸ்டேஜ் தான் பிரத்யாகாரம், தாரணை, தியானம், சமாதி. ஓகேங்களா? ஸோ இந்த பிரணயாமா வரைக்கும் நம்ம நம்மளுடைய ஃபிசிக்கல் ஒர்க் அவுட்டாக இருக்கட்டும், மைண்ட் ஃபோக்கஸாக இருக்கட்டும் ரெண்டையுமே கொண்டு வருவோம். ஓகேங்களா? ஆனால் பிரத்யாகாரம் நீங்கள் பண்ணணும் அப்படின்னா தத்துவங்களை தெரிஞ்சுக்கிறணும். அதை தான் சித்தர்கள் என்ன சொல்லுவாங்கன்னா, தன்னைத்தான் அறிந்து பார்க்க தத்துவமாய் நின்றது ஒரு 96 அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த 96 தத்துவத்தை தான் நம்ம இப்போ பார்த்துருக்கோம். ஓகேங்களா? ஸோ இப்போ பிரணயாமாவில் நம்ம வெற்றி கண்டுட்டோம், பிரணயாமா நமக்கு சித்தி ஆயிடுச்சு அப்படின்னா நமக்கு எப்படி தெரியும் சித்தி ஆகிறது அப்படின்னா நம்ம பிரணயாமா பயிற்சிக்கு முன்னாடி நாடி சுத்தி பண்ணுவோம், அதுக்கப்புறம் பிரணயாமா பண்ணுவோம். இப்போ ஃபஸ்ட்லேருந்து பார்ப்போம். ஓகேங்களா? ஃபஸ்ட்டு நம்ம ரிஃப்ரெஷ் ஆகிட்டு நம்ம சூரிய நமஸ்காரம் பண்ணுறதுக்கு முன்னாடி சூரிய யோகம் பண்ணுவோம். அதுக்கு முன்னாடி திராடகா பண்ணுவோம். திராடகா சித்தி ஆனதுக்கப்புறம் சூரிய யோகம் பண்ணுவோம். சூரிய யோகம் பண்ணதுக்கப்புறம் சூரிய நமஸ்காரம் பண்ணி அதுக்கப்புறம் நாடி சுத்தி பண்ணி நாடி சுத்திக்கு அப்புறம் பிரணயமா ப்ராக்டிஸ் பண்ணுவோம். அப்படி நம்ம பிரணயமா ப்ராக்டிஸில் 32, 64, 16 இந்த கால அளவை நம்ம டச் பண்ணிட்டோம். அதாவது இந்த அளவுக்கு நமக்கு சுவாசிக்க முடியுது அப்படின்னா நமக்கு பிரணயமா சித்தி ஆகிட்டு இருக்கு அப்படின்னு அர்த்தம். ஸோ ஒரு நாளைக்கு 7 தடவை தான் நம்ம சொல்லியிருக்கோம். 2 வேளைனா 14 தடவை. அப்போ இந்த பிரணயமா பயிற்சியை ஒரு வேளைக்கு 14 தடவை நம்ம இந்த காலக்கணக்கோட சுவாசத்தை எடுக்கிறோம். அதாவது வாசின்னு சொல்லக்கூடிய சரத்தை உருவாக்குறோம் மூலாதாரத்தில் மனசை வச்சு. ஸோ அப்படி மூலாதாரத்தில் மனசை வச்சு நீங்கள் பயிற்சி பண்ணி 32 அளவு சுவாசத்தை உள்ளே இழுக்கிறீங்க, 64 செகண்ட் சுவாசத்தை உள்ளே அடக்குறீங்க, 16 செகண்ட் சுவாசத்தை வெளியே விடுறீங்க, மறுபடியும் 4 செகண்ட் ஹோல்ட் பண்ணுறீங்க சுவாசத்தை இழுக்காமல். 4 செகண்டுக்கு அப்புறம் மறுபடியும் இதை ரொட்டீனாக பண்ணுறீங்க. சுவாசத்தை 32 அளவு சுவாசத்தை உள்ளே இழுக்கிறீங்க, 64 நொடி சுவாசத்தை உள்ளே நிறுத்துறீங்க, 16 நொடி சுவாசத்தை வெளியே விடுறீங்க, 4 செகண்ட் ஹோல்ட் பண்ணுறீங்க. இந்த ப்ராசஸை ரொம்ப எளிமையாக என்னால் 7 தடவை பண்ண முடியுது அப்படின்னா அதுக்கப்புறம் 14 தடவை பண்ணணும். ஓகேங்களா? பிரணயமால அப்படி 14 தடவை பண்ணீங்க, எனக்கு எந்த சிரமமும் இல்லை அப்படின்னா அப்போ நீங்கள் பிரத்யாகாரம் போகலாம். நம்ம இந்த பிரணயமா பண்ணுறதுக்கு காரணிகள் பற்றி நல்லா சொல்லியிருக்கோம். காரணிகள்னால் என்ன அப்படின்னா, இப்போ முத்திரைகள் அண்ட் பந்தங்கள் எடுத்துக்கோங்க. நம்ம மூலபந்த், உட்டியான் பந்த், ஜலந்தர பந்த், சின்முத்திரை, அதுக்கப்புறம் கேசரி முத்திரை, இதெல்லாம் பேசியிருக்கோம் இல்லைங்களா? இதெல்லாம் நம்மளுடைய பிரணயமா லெவலை வேகமாக பண்ணக்கூடிய விஷயத்தை தூண்டும். ஓகேங்களா? இப்படிலாம் பண்ணோம்னா உங்களுக்கு தச நாடி தச வாயுக்கள் சீராக இருக்கும், உங்களுடைய முதுகு தண்டு நேராக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் சூரிய நமஸ்காரம் பண்ணுறதுனால உங்களுக்கு நாடிகளில் இருக்கக்கூடிய அடைப்பு வேகமாகவே விலகும். அது கூட நாடி சுத்தி பண்ணுறதுனால உங்களுக்கு இருக்க நச்சுக்கள், அந்த டஸ்ட் ஃபார்ம் ஆகிருக்கும் இல்லைங்களா நாடியில், அதெல்லாம் வேகமாக விலகும். அப்படின்னும்போது அடுத்து பிரணயமா பண்ணும்போது உங்களுக்கு காலக்கணக்கு வேகமாகவே கைகூடி வந்துடும். ஸோ இதுதான் நம்ம ப்ரீத்திங்கில் ஃபிசிக்கலாக பிரணயமா பண்ணிக்கிட்டு இருப்போம். அது கூட அந்த காரணிகள் நம்ம சொல்லோம் இல்லைங்களா? திராடகா பயிற்சியாக இருக்கட்டும், திராடகா சித்தியானதுக்கப்புறம் 5லிருந்து 7 நிமிடம் எந்த ஒரு துன்பமும் இல்லாமல் ஈஸியாக விளக்க நீங்கள் பார்த்து உங்களுடைய மனதை குவிச்சிங்க அப்படின்னா திராடகா சித்தியாகும். அப்படி நீங்கள் விளக்க பார்த்து மனதை எங்கே வைக்கணும், விளக்கை பார்க்கணும், மனதை மூலாதாரத்தில் வைக்கணும். ஓகேங்களா? அங்கே திராடகாவில் பார்க்குற ஒளி உங்களுடைய மூலாதாரத்தில் நீங்கள் உணரணும். இது நீங்கள் கால்பட நாள்பட செஞ்சுக்கிட்டே இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு உணர்வீங்க. ஸோ அப்படி 5 நிமிஷத்துலேருந்து 7 நிமிஷம் திராடகாவை சித்தி பண்ணிட்டீங்க அப்படின்னா அடுத்து தான் சூரிய யோகம், சந்திர யோகம் பண்ணணும். ஓகேங்களா? சந்திர யோகம் கூட நீங்கள் பண்ணலாம் திராடகா பண்ணாமல். பட் ஆனால் சூரிய யோகம்ன்றது திராடகாவை முடித்து நீங்கள் சூரிய யோகம் பண்ணீங்க, அதாவது காலையில் உதிக்கக்கூடிய இளம் சூரியனை காலையில் 6:30 மணிலேருந்து 7 மணி 8 மணி வரைக்கும் கூட நீங்கள் பண்ணலாம். ஓகேங்களா? நல்ல ஒரு நீங்கள் திராடகா பயிற்சி பண்ணி சூரிய யோகமும் சித்தி பண்ணிட்டீங்க அப்படின்னா அடுத்து 10 மணி வரைக்கும் கூட உதிக்கக்கூடிய அந்த
பளிச்சுன்ற சூரியனை வந்து நம்ம பார்க்கலாம். அப்படி நம்ம வந்து அந்த சூரியனை பார்த்து அந்த ஒளி நமக்கு உணரக்கூடிய ஒளி இருக்கு இல்லைங்களா, சில பேருக்கு வந்து புருவ மத்தியில் வந்து அந்த ஒளி தெரியும். அதை வந்து நம்ம இழுத்து கட்டணும், மூலாதாரத்தில் கட்டி அந்த ஒளியை பார்க்கணும். புருவ மத்தியில் பார்க்காம மூலாதாரத்தில் ஒட்டி பார்த்தீங்க அப்படின்னா அந்த மூலாதாரத்தில் காண்கின்ற ஒளி இருக்குது இல்லைங்களா, அந்த ஒளியை வச்சு தான் நம்ம வந்து பிரத்யாகாரம் பண்ண போகிறோம். அப்போ நம்ம வந்து அந்த யோகத்தில் வந்து சித்தி பண்ணியிருக்கோம். ஓகேங்களா, 32 64 16 நொடியை சித்தி பண்ணியிருக்கோம். அதுக்கப்புறம் திராடகா சந்திர யோகம் சூரிய யோகம் பண்ணி நீங்கள் வந்து அந்த ஒளியை வந்து பார்த்துருக்கீங்க. ஓகேங்களா, அந்த ஒளி வந்து உங்களுக்கு இருக்குது. அந்த ஒளியை வச்சு தான் வந்து பிரத்யாகாரம் பண்ண போகிறோம். இப்போது இந்த பிரத்யாகாரம் பண்ணுறதுக்கு முன்னாடி அந்த 96 தத்துவங்கள் நான் இப்போ சொன்னேன் இல்லைங்களா, அதெல்லாம் எப்படி உள்ள பிரத்யாகாரத்துக்குள்ளே அடாப்ட் பண்ணணும் அப்படின்ற விஷயத்தையும் நம்ம வந்து இப்போ பார்ப்போம். அதனால தான் வந்து 96 தத்துவங்கள்லாம் என்ன, அதெல்லாம் அதோடைய வேலைப்பாடுகள் என்ன, அதை எப்படி உள்முகமாக திருப்புறது அப்படின்றத இப்போ பிரத்யாகாரம் நம்ம சொல்லும்போது நமக்கு வந்து ரொம்ப ஈஸியாக புரியும். ஸோ 5வது நிலையானது தான் வந்து பிரத்யாகாரம். ஓகேங்களா, முதல் இடம் வந்து ஆசனம், முதல் இடம் வந்து இயமம், நியமம், ஆசனம், பிரணயாமம், பிரத்யாகாரம் வந்து 5வது நிலை. இந்த 5வது நிலை பிரத்யாகாரம் வந்து நம்மளுக்கு வந்து வாசி என்ற சுவாசம் வந்து உருவாக்குனதுக்கப்புறம் அந்த சுவாசத்தில் வந்து நமக்கு வந்து நம்ம யோகம் பண்ணியிருப்போம் இல்லைங்களா, அந்த ஒளி தெரிஞ்சதுக்கப்புறம் இந்த பிரத்யாகாரம் வந்து ப்ராக்டிஸ் பண்ணுவோம். ஸோ அப்படி ப்ராக்டிஸ் பண்ணி நீங்கள் வந்து 7 முறையோ 14 முறையோ வந்து சுவாசம் பயிற்சி பண்ணிட்டீங்க, பிராணாயாமம் பண்ணிட்டீங்க அப்படின்னா அடுத்து வந்து பிரத்யாகாரம் செக்ஷன். ஓகேங்களா, இந்த பிரத்யாகாரத்தில் வந்து மொத்தம் வந்து 5 வகை 6 வகை இருக்குது. ஓகேங்களா, மொதல் பிரத்யாகாரம் வந்து சரீர பிரத்யாகாரம், அடுத்து வந்து இந்திரிய பிரத்யாகாரம், அதுக்கப்புறம் வந்து பிராண பிரத்யாகாரம், அதுக்கப்புறம் வந்து காரண பிரத்யாகாரம், அதுக்கப்புறம் வந்து காமிய பிரத்யாகாரம், அதுக்கப்புறம் வந்து சர்வ சங்க பிரத்யாகாரம். ஓகேங்களா, மொத்தம் 6 வகை பிரத்யாகாரம் இருக்குது. மொதல் வந்து சரீர பிரத்யாகாரம். அதாவது சரீர பிரத்யாகாரம் என்ன அப்படின்னா, நம்ம உடலுக்குள்ளே இருக்க உறுப்புகளை வந்து நம்ம வந்து ஃபஸ்ட்டு பார்க்கணும். ஓகேங்களா, அது வந்து எங்கெங்கே அலைன் ஆகிருக்கு, எந்தெந்த இடத்துல இருக்குது, என்ன வேலைகள் பண்ணுது அப்படின்னு சொல்லிட்டு. உதாரணத்துக்கு நீங்கள் வந்து பிராணாயாமா முடிச்சிட்டிங்க, அந்த நீங்கள் வந்து சூரிய நமஸ்காரம் சூரிய யோகம் இதெல்லாம் முடித்து நாடி சுற்றி முடித்து இறைவனை வழிபட்டுட்டு பிராணாயாமா பண்ணி முடித்ததுக்கப்புறம் தான் பிரத்யாகாரம் வந்து பண்ணணும். பிரத்யாகாரம் வந்து நமக்குள்ளே இருக்க பிராணாயாமா முடித்து நீங்கள் வந்து தியான நிலையில் இருக்கும்போது நமக்குள்ளே இருக்க ஒளியை வச்சு அந்த ஒளியை வச்சு தான் வந்து நம்ம வந்து சரீர பிரத்யாகாரம் பண்ணுவோம். சரீர பிரத்யாகாரம்னா வேறு எதுவும் இல்லை, நம்மளுடைய உறுப்புகள் வந்து எங்கெங்கே என்னென்ன கனெக்டிவிட்டியாக இருக்குது அப்படின்னு சொல்லி நம்மளுடைய மனக்கண்ணால் வந்து பார்க்குறது. பிரத்யாகாரம்னா என்ன அப்படின்னா, நம்மளுடைய புலன்களையும் பொறிகளையும் அடக்கி உள்முகமாக திருப்பி நம்ம பார்க்கணும். அதாவது நம்மளுடைய கண்ணை வந்து நம்ம முடிஞ்சளவு ரொட்டேட் பண்ணி உள்ளே பார்க்குறது இல்லை பிரத்யாகாரம்ன்றது. இல்லை சாம்பவி முத்திரை வச்சு நம்ம வந்து தியானம் பண்ணுறது பிரத்யாகாரம் கிடையாது. அதாவது ஐம்புலன்களையும் அடக்கி ஐம்பொறிகளையும் குவித்து நம்ம வந்து பண்ணக்கூடியது தான் வந்து பிரத்யாகாரம். அதாவது ஐம்புலன்களை எப்படி அடக்கணும், ஐம்பொறிகளை வந்து எப்படி அடக்கணும் அப்படின்னா வந்து நம்மளுடைய புலன்களான மெய், கண், காது, வாய், மூக்கு இதை ஃபுல்லாமே உள்முகமாக திருப்பணும். எப்படின்னா வெளியே வந்து எந்த ஒரு சத்தம் கேட்டாலும் அதை வந்து நம்ம மைண்டுக்கு எடுத்துகிட்டு போகக்கூடாது. அதே மாதிரி எந்த ஒரு சுவாசத்தையும் வந்து நம்ம யோசிக்கக்கூடாது. இந்த பூ வாசனை வருது அதெல்லாம் யோசிக்கக்கூடாது பிரத்யாகாரத்தில். அதுக்கப்புறம் ஸ்மெல்லிங் சென்ஸ் பண்ணக்கூடாது. அதுக்கப்புறம் டேஸ்ட் பண்ணக்கூடாது. எனக்கு வந்து இந்த சுவை தெரியுது, எனக்கு வந்து இந்த சவுண்டு கேட்குது அப்படின்னு சொல்லி நம்மளுடைய ஐம்புலன்களையும் பொறிகளையும் அடக்கிறதுக்கு ட்ரை பண்ணணும். பிரத்யாகாரத்தில் ஃபஸ்ட்டு உள்முகமாக திருப்பணும், வெளியே வந்து ஃபோக்கஸ் பண்ணக்கூடாது முடிஞ்ச அளவுக்கு. ஸோ அப்படி உள்முகமாக திருப்பி நீங்கள் என்ன பார்க்க போகிறீங்க அப்படின்னா, உங்களுடைய மூலாதாரத்தில் இருக்க ஒளியை வச்சு உங்களுடைய உறுப்புகளை ஃபுல்லாமே நம்ம பார்ப்போம். ஆர்கான்ஸ் இருக்கு இல்லைங்களா, உதாரணத்துக்கு வந்து அந்த ஆர்கான்ஸோடைய கனெக்டிவிட்டியை வந்து ஃபாலோ பண்ணி நம்ம பண்ணுவோம். உதாரணத்துக்கு நம்மளோட பல்லுலேருந்து ஆரம்பித்து நம்ம சாப்பிடக்கூடிய உணவு பாதை வந்து எங்கெங்கெல்லாம் போகுது அப்படின்றத பார்க்கக்கூடியது தான் முதல் பிரத்யாகாரம். உதாரணத்துக்கு வந்து பல்லு, வாய், அதுக்கப்புறம் நாக்கு, அப்படியே உணவு குழாயிலிருந்து வந்து இரைப்பையிலிருந்து வந்து சிறுகுடல், பெருங்குடல், அதுக்கப்புறம் மலவாய். இந்த ஒரு ஆர்டர் வந்து நம்ம வந்து பிரத்யாகாரம் பண்ணுவோம். இங்கெல்லாம் நம்ம பார்த்து அந்தந்த இடத்துல வந்து எப்படி இருக்குதுன்னு உணரணும், அதோடைய ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்குது உள்ள. ஓகேங்களா, நீங்கள் வந்து இந்த
டாக்டர்ஸ் டேர்ம்ஸில் வந்து நிறையா பிக்சர்ஸ்லாம் போட்டிருப்பாங்க அந்த ஆர்கான்ஸ் வந்து எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அதை வந்து நீங்கள் வந்து விஷுவலாக வந்து பார்ப்பீங்க. ஸோ இந்த பிராணாயாமாவையும் நயன ஒளியையும் நீங்கள் சித்தி பண்ணாமல் நீங்கள் உள்முகமாக பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஜஸ்ட்டு தெரியும், பட் ஆனால் வெளிச்சத்தில் தெரியாது. ஓகேங்களா? அந்த ஒளியை நிறுத்தி பார்க்க பொழுது நம்மளுடைய பல்லிருந்து ஆரம்பித்து நம்மளுடைய தொண்டை குழாய் வழியாக வந்து நம்மளுடைய உணவு பாதை ஃபுல்லாமே நம்ம ட்ராக் பண்ணுவோம். சிறுங்குடல், பெருங்குடல், அதுக்கப்புறம் வந்து நம்மளுடைய மோஷன், அந்த வலிகள் பேத் எப்படி போகுது, அந்த பேத்தில் எதுவும் ப்ராப்ளம்ஸ் இருக்கான்னு பார்க்குறதுக்கு தான் ஃபஸ்ட்டு வந்து நம்ம ஆராயிரோம். ஏன்னா பிரச்சனை வந்து ரெண்டாவது தான். ஃபஸ்ட்டு நம்ம வந்து அதை பாவனை செஞ்சு பார்க்கணும். ஸோ இப்படி பண்ணுவோம். அடுத்து வந்து என்ன பண்ணுவோம் அப்படின்னா நம்மளுடைய ஹார்ட்டு, அதுக்கப்புறம் ஹார்ட் கனெக்டிவாக இருக்கக்கூடிய கிட்னியிலேருந்து கால் பிளாடர், அதுக்கப்புறம் லங்ஸு, அதாவது ஹார்ட்டு, லங்ஸு, கிட்னி, கால் பிளாடர், யூரினரி பிளாடர், இந்த மாதிரி நம்ம வந்து பார்த்துக்கிட்டே இருப்போம். ஓகேங்களா? ஸோ பிரத்யாகாரத்தில் நம்ம பண்ணக்கூடிய சரீர பிரத்யாகாரம்ன்றது வந்து நம்மளுடைய உறுப்புகளை வந்து நம்ம பார்க்குறது தான். நம்மளுடைய உறுப்புகள் வந்து எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி நம்ம பாவனை பண்ணி நம்ம வந்து பார்க்கக்கூடியது தான் வந்து இந்த பிரத்யாகாரமே. இதுதான் வந்து சரீர பிரத்யாகாரம். அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்திர பிரத்யாகாரம். இந்திர பிரத்யாகாரம் அப்படின்னா என்னென்னா நம்ம முதல் 30 சக்தி தத்துவத்தில் வந்து நம்ம பார்த்துருப்போம். என்ன பார்த்துருப்போம்? புலன்கள் 5, பொறிகள் 5, கண்ம இந்திரியம் 5, ஞான இந்திரியங்கள் 5 அப்படின்னு சொல்லி பார்த்துருப்போம். அப்படி அந்த இந்திரிய பிரத்யாகாரத்தில் வந்து என்ன ஆகும் அப்படின்னா நம்மளுடைய மூக்கு, கண், காது, வாய், அதுக்கப்புறம் மெய், இது ஃபுல்லாமே வந்து எப்படி எங்கே கனெக்ட் ஆகிருக்கு. உதாரணத்துக்கு ஃபஸ்ட்டு வந்து சரீர பிரத்யாகாரத்தில் வந்து பல்லு, நாக்கு, உணவு குழாயிலேருந்து இறப்பையிலேருந்து சிறுகுடல், பெருங்குடல், அதுக்கப்புறம் வந்து குதம், இப்படி பார்த்தோம். அதுக்கடுத்து வந்து ஹார்ட்டு, லங்ஸு, நுரையீரல், அதுக்கப்புறம் இருதயம், அதுக்கப்புறம் வந்து கிட்னியிலேருந்து கல்லீரல், மண்ணீரல், அதுக்கப்புறம் வந்து குதம், மலவாய், அந்த யூரின் ட்ராக்கு, இதை ஃபுல்லாமே நம்ம வந்து பார்த்தோம். பார்த்ததுக்கப்புறம் வந்து இதுதான் வந்து சரீர பிரத்யாகாரம். இப்போ அந்த புலன்கள் 5, பொறிகள் 5, கண்ம இந்திரியம், ஞான இந்திரியம்லாம் சொன்னோம் இல்லைங்களா? அந்த இந்திரிய பிரத்யாகாரத்தை வச்சு நம்ம பார்ப்போம். இப்போ உதாரணத்துக்கு நம்மளுடைய கண் வந்து அதோடைய ஃபீலிங்கை வந்து எங்கெங்கே கனெக்ட் ஆகிருக்கு அப்படின்னு சொல்லி நம்ம மூலாதாரத்தில் சித்தி பண்ணி வச்சுருக்க ஒளியை வச்சு கண்ணோடைய நரம்புகள், நாடிகள் ஃபுல்லாமே எங்கே கனெக்ட் ஆகிருக்கு, காதுலேருந்து எங்கெங்கே கனெக்ட் ஆகிருக்கு, மூக்கோடைய இது ஃபுல்லாமே எங்கெங்கே கனெக்ட் ஆகிருக்கு, வாயோட இது ஃபுல்லாமே எங்கெங்கே கனெக்ட் ஆகிருக்கு அப்படின்னு சொல்லி அந்த நாடிகளை வந்து நம்ம வந்து பார்ப்போம். ஓகேங்களா? நாடிகள்னு சொல்ல முடியாது, அந்த நாடிகள் ஓட்டம் நீங்கள் பார்க்குற உங்களுடைய உடல் முழுக்க வந்து நரம்பு ஓட்டமும், நாடி ஓட்டமும், வாயு ஓட்டமும் தான் இருக்குது. ஸோ இதை தான் வந்து ரெண்டாவது இருக்க இந்திரிய பிரத்யாகாரம்ல பார்ப்போம். ஸோ அடுத்து வந்து மூணாவது பிரத்யாகாரமான பிராண பிரத்யாகாரம். ஸோ பிராண பிரத்யாகாரம்னா என்னென்னா எப்பயும் போல் வந்து நீங்கள் பிராணாயாமா பண்ணி, நாடி சுத்தி பண்ணி, பிராணாயாமா பண்ணி, வாசி உருவாக்கி, இந்த காலக்கணக்கோட பிராணாயாமா பண்ணி முடித்து மூலாதாரத்தில் வந்து மனசை வச்சுருப்பீங்க இல்லைங்களா? அந்த மனசை வச்சு உங்களுடைய பிராணன் வந்து எங்கெங்கே போகுது, அதாவது உங்களுடைய சுவாசம், நீங்கள் பிரபஞ்சத்திலேருந்து எடுக்கக்கூடிய சுவாசம் வந்து எங்கெங்கே பரவலாக போகுது அப்படின்னு சொல்லி நம்மளுடைய சுவாசத்தை வச்சு நம்ம பார்க்குறது தான் வந்து பிராண பிரத்யாகாரம். அப்படி நீங்கள் பார்க்கும்போது உங்களுடைய மொத்த உடலில் இருக்க 72,000 நாடிகளையும் நீங்கள் பார்ப்பீங்க. அந்த நாடிகள் வந்து வாயுக்கள், நாடிகளோட கனெக்டாக இருக்கிறதையும் நீங்கள் பார்ப்பீங்க. இதுதான் வந்து பிராண பிரத்யாகாரம். ஸோ இந்த ஆர்டரில் தான் நீங்கள் வந்து பார்த்துட்டு வரணும். ஸோ இந்த ஆர்டரை வந்து நம்ம மாற்றவே கூடாது. ஓகேங்களா? பிராண பிரத்யாகாரம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இந்திரிய பிரத்யாகாரம், அதுக்கப்புறம் சரீர பிரத்யாகாரம் பண்ணக்கூடாது. எதுக்கு இந்த ஆர்டரில் ஃப்ளோ பண்ணுறோம்னா ஃபஸ்ட்டு வந்து நம்மளுடைய உறுப்புகளான ஆர்கான்ஸை ஃபுல்லாமே நம்ம வந்து பார்ப்போம். அடுத்து வந்து இந்திரியங்களான கண், மூக்கு, காது, வாய், மெய், இதை ஃபுல்லாமே நம்ம வந்து பார்ப்போம். அடுத்து வந்து சுவாசம் வந்து எங்கெங்கே பயணிக்குது அப்படின்னு சொல்லி நம்ம பார்ப்போம். இதுக்கு அடுத்து தான் வந்து நம்ம காரண பிரத்யாகாரம், அந்த கரணங்களில் பார்த்தோம் இல்லைங்களா? மனம், புத்தி, சித்தம், அகங்காரம், அதை தான் வந்து கர்ண பிரத்யாகாரம் அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த பிரத்யாகாரத்தை தான் வந்து 4வது இடத்துல வந்து நம்ம பார்ப்போம். ஸோ எப்படின்னா இந்த மனம், புத்தி, சித்தம், அகங்காரம் வச்சு
நம்ம வந்து இதில் இருக்க கழிவுகள், கெட்ட ஒரு விஷயங்கள் எல்லாமே விலக்கி, அதுக்கப்புறம் 6 சக்கராஸ்லேயுமே வந்து பிரத்யாகாரம் பண்ணுவோம். ஓகேங்களா? ஸோ இதுதான் வந்து நான் எப்படின்னு சொல்கிறேன். இப்போ நம்ம பார்க்கக்கூடியது வந்து 4வது ஸ்டேஜு கர்ண பிரத்யாகாரம்னு சொல்லிட்டு, இந்த கர்ண பிரத்யாகாரம் எப்படி பண்ணணும் அப்படின்னா, ஃபஸ்ட்டு வந்து நம்ம அந்த ஒளியை வச்சு மனதிற்குள் என்ன இருக்குது, மனதிற்குள்ளே இருக்க கழிவுகளாக இருக்கட்டும், கெட்ட எண்ணங்களாக இருக்கட்டும், ரொம்ப நாளாக தங்கி இருக்க வந்து ஒரு கெட்ட விஷயமா இருக்கும். ஸோ அதை ஃபுல்லாமே நீங்கள் வந்து வெளியே எடுத்து கொண்டு வரணும். மனம், புத்தியில் இருக்க வந்து கழிவுகளை அகற்றணும். கொடூரமான எண்ணங்கள் நம்ம ஏடனையில் பார்த்துருப்போம். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ராகங்களில் பார்த்துருப்போம். இந்த மாதிரி எண்ணங்களை ஃபுல்லாக புத்தி வச்சு சித்தத்திலிருந்து வெளியே எடுத்து கொண்டு வரணும். ஸோ இதுதான் அது வந்து உங்களுக்கு எப்படி அப்சர்வ் பண்ணுறதுனா, மனம், புத்தி, சித்தம், அகங்காரம்னு சொல்லிட்டு நம்மளுடைய அந்த ஒளியை வச்சு நம்ம வந்து பிரித்து எடுக்கணும். நம்மளுடைய குற்றங்களில் வந்து பிரித்து எடுக்கணும். எடுத்து வெளியே தூக்கி போடணும். ஸோ அப்படி மனதுக்குள்ளே இருக்க கெட்ட விஷயங்களாக இருக்கட்டும், கெட்ட எண்ணங்களாக இருக்கட்டும், நம்ம பண்ண தப்புலாம் இருக்கு இல்லைங்களா, இதுக்கு முன்னாடி நம்ம பண்ண தவறுகள் எல்லாத்தையுமே வந்து சேகரித்து வச்சுருக்க இடம்ன்றது வந்து மனது தான். ஸோ அதில் இருக்கிறத ஃபுல்லாமே எடுத்து சுட்டு எரிக்கணும்னா அழிக்கணும். ஓகேங்களா? அதை ஃபுல்லாமே அழிக்கணும். அடுத்து வந்து புத்திக்குள்ளே இருக்க கழிவுகள் ஃபுல்லாமே அதை நீக்கணும். அதுக்கப்புறம் சித்தத்துக்குள்ளே இருக்க கழிவுகள் ஃபுல்லாமே நம்ம பண்ண தப்பு, நம்ம பண்ண எல்லா விஷயமும் இருக்கும் இல்லைங்களா மனதுக்குள்ளே, ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி பண்ண விஷயம், நம்ம ஃபீல் பண்ணுற விஷயம், நம்ம கவலைப்படுற விஷயம், இதை ஃபுல்லாமே வெளியே கொண்டு வரணும். மனம், புத்தி, சித்தம். அடுத்து வந்து அகங்காரம் இருக்கும் இல்லைங்களா, அந்த அகங்காரம் வந்து நல்ல விஷயத்தில் இருக்கிறத மட்டும் வச்சுட்டு கெட்ட அகங்காரத்தை ஃபுல்லாமே வெளியே கொண்டு வரணும். ஸோ இதுதான் வந்து கர்ண பிரத்யாகாரம். அந்த கரணங்கள்னு சொல்கிறாங்க இல்லைங்களா, மனம், புத்தி, சித்தம், அகங்காரம். ஸோ அந்த சக்தி தத்துவத்தில் இருக்க 30 தான் வந்து பிரத்யாகாரத்தில் நம்ம இப்போ பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஸோ அப்படி வந்து மனதில் வந்து சுத்தமாகி, சித்தத்தில் சுத்தமாகி, புத்தியில் சுத்தமாகி, அகங்காரத்துலேயும் நம்ம வந்து ரிமூவ் பண்ணிடுவோம். நம்மளுடைய கெட்ட எண்ணங்கள் எல்லாமே ரிமூவ் பண்ணி, அதுக்கப்புறம் தான் வந்து நம்மளுடைய அந்த ஒளியை வந்து நம்மளுடைய ஃபோக்கஸ் சுவாசத்தை வந்து மூலாதாரத்துலேருந்து உருவாக்கி வச்சுருக்கீங்க. அதாவது பிராணாயாமம் பண்ணி முடிச்சிட்டிங்க. பிராணாயாமம் பண்ணி முடிச்சுட்டு நார்மல் சுவாசத்தில் இந்தந்த இடத்த ஃபுல்லாமே நம்ம பார்க்குறோம். பார்த்துட்டு மனம், புத்தி, சித்தம், அகங்காரத்தில் இருக்கிறதெல்லாம் விலக்கிட்டு, அதுக்கப்புறம் வந்து 6 சக்கராஸ்லேயுமே வந்து அதோடைய வடிவம், அமைப்பு எப்படி இருக்குது எல்லாமே நம்ம பார்க்குறோம் கர்ண பிரத்யாகாரத்தில். ஓகேங்களா? இப்படி பார்த்து வந்து நம்ம எல்லா விஷயத்தையும் வெளியே எடுத்ததுக்கப்புறம் மனதில் சார்ந்து நிற்கக்கூடிய எண்ணங்கள், ஓகேங்களா, அந்த எண்ணங்களை வந்து வெளியே எடுத்துட்டு அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா காமிய பிரத்யாகாரம். இந்த பிரத்யாகாரம் தான் 5வது பிரத்யாகாரம். இப்போ இந்த காமிய பிரத்யாகாரம்ல என்ன பண்ணுவோம் அப்படின்னா, போன கர்ண பிரத்யாகாரம்ல 6 ஆதாரத்தையும் நம்ம பார்ப்போம் அப்படின்னு சொல்லியிருந்தோம். இந்த பிரத்யாகாரத்தில் என்ன பண்ணுவோம் அப்படின்னா, நம்ம வந்து நம்மளுடைய உள்ளுக்குள்ளே இருக்க ஏதாச்சும் ஒரு உணர்வுகளாக இருக்கலாம், உணர்வுகள் ரீதியானது ஃபுல்லாக கர்ண பிரத்யாகாரத்திலே எடுத்துருவோம். காமிய பிரத்யாகாரத்தில் வந்து என்ன பண்ணுவோம் அப்படின்னா, நம்மளுடைய உடலில் இருக்கக்கூடிய ஆர்கன்ஸ் இருக்கு இல்லைங்களா, அந்த உறுப்புகளில் ஏதாச்சும் ஒரு பாதிப்பு இருக்குனாவோ அதை வந்து நம்ம வந்து கண்டுபிடிப்போம். 6 சக்கராசையும் பார்த்து உணர்ந்ததுக்கப்புறம் இந்த காமிய பிரத்யாகாரத்தில் நமக்கு உடலில் வந்து என்ன பாதிப்பு இருக்குது, அதை வந்து சரி செய்யணும் அப்படின்னு சொல்லி நம்ம வந்து பார்ப்போம். அப்படி நீங்கள் பார்த்துக்கிட்டே இருந்தீங்கன்னா ஹார்ட்டாக இருக்கட்டும், லங்ஸாக இருக்கட்டும், இல்லை வந்து குடலாக இருக்கட்டும், சிறுகுடல், பெருகுடல், அதுக்கப்புறம் இரைப்பை, அதுக்கப்புறம் இங்கே தொண்டையில் வந்து தைராய்ட்ஸ் இருக்குது, இல்லை வந்து எனக்கு பல் வந்து ஸ்ட்ராங் ஆகணும், ஸோ இப்படி எந்த ஒரு ப்ராப்ளமாக இருந்தாலும் ஃபேட்டி லிவர் இருக்குது. ஸோ இந்த மாதிரி ப்ராப்ளமை ஃபுல்லாமே அங்கே வந்து ஃபஸ்ட்டு ஃபைண்ட் அவுட் பண்ணணும். நம்ம எடுத்து வந்து அந்த உருவத்தை நம்ம வந்து பார்க்கணும் ஒளியை வச்சு. பார்த்ததுக்கப்புறம் வந்து அதை ஃபைண்ட் அவுட் பண்ணணும் என்ன பிரச்சனை இருக்குதுன்னு சொல்லிட்டு. அங்கனக்குள்ளே வந்து நம்ம சுவாசத்தை வச்சோ, அதாவது நம்மளுடைய எனர்ஜி பேலன்ஸ், நம்ம சக்தி சமநிலைன்றது மாதிரி சொல்லியிருந்தோம் இல்லைங்களா, அந்த எனர்ஜி பேலன்ஸை அங்கே கொண்டு வரணும். இப்போ உதாரணத்துக்கு வந்து நீங்கள் வந்து பிராணாயாமம் முடிச்சுட்டு பிரத்யாகாரம் பண்ணி, இந்த சரீர பிரத்யாகாரம், இந்திர பிரத்யாகாரம், பிராண பிரத்யாகாரம், அதுக்கப்புறம் கர்ண பிரத்யாகாரம் பண்ணி முடிச்சு இப்போ காமிய பிரத்யாகாரமில் இருக்கீங்க அப்படின்னா, நீங்கள் வந்து உங்களுடைய ஆர்கான்ஸில் இப்போ ஸ்மால் இன்டெஸ்டைனில் வந்து எனக்கு வந்து கழிவுகள் நிறையா இருக்குது, அது வெளியே போகணுன்னு சொல்லிவிட்டு நீங்கள் வந்து மனதை வந்து அங்கே நிறுத்தி ஃபோக்கஸ் பண்ணி
அங்கே வந்து சக்தி ஓட்டத்தை வந்து அதிகரிக்கணும். ஓகேங்களா? அதாவது சக்தி ஓட்டத்தை அதிகரிக்கணும்னா அங்கே வந்து பிளட் ஃப்ளோ வந்து அதிகப்படுத்தணும். ஓகேங்களா? உங்களுடைய பிரத்யாகாரம் மூலியமாக அந்த பிளட் ஃப்ளோ, அதாவது இரத்த ஓட்டத்தை அதிகமாக்கி சக்தி ஓட்டத்தை அதிகமாக்கி அங்கே சுவாசத்தை நிறுத்தி அந்த இடத்துல இருக்க பிரச்சனையை வந்து கிளியர் பண்ணுறது தான் காமிய பிரத்யாகாரம். இப்படி நம்மளுடைய உடல் முழுக்க காலிலிருந்து தலை வரைக்கும் எங்கெங்கே என்ன பிரச்சனை இருக்குன்னு பார்த்து நமக்குண்டான தீர்வை நம்மளே பண்ணிக்கிறது தான் வந்து பிரத்யாகாரம். ஸோ இப்படி இந்த காமிய பிரத்யாகாரமில் வந்து எங்கே பிரச்சனையாக இருக்குது, இப்போ உங்களுக்கு வந்து ஃபேட்டி லிவர் இருக்கா, அந்த ஃபேட்டி லிவரை வந்து நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணி மேக்ஸிமம் வந்து யோகா வாழ்க்கையில் இருக்கவங்களுக்கு வந்து ஃபேட்டி லிவர்ஸ் இருக்காது. இன்கேஸ் அவங்க வந்து 50-60 வயசில் வந்து நம்ம யோகம் ட்ரை பண்ணி பிராணாயாமா முடிச்சுட்டாங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து இருக்க சான்ஸ் இருக்குது இல்லைங்களா? அந்த சான்ஸை வந்து நம்ம வந்து பாவனை செஞ்சு அதுக்குள்ளே போய் அங்கனக்குள்ளே வந்து சக்தி சமநிலை ஆக்குவோம். சுவாசத்தை பிளட் ஃப்ளோவை வந்து அங்கே இன்க்ரீஸ் பண்ணுவோம். ஓகேங்களா? இன்க்ரீஸ் பண்ணி அங்கே இருக்க அழுக்குகளை ஃபுல்லாமே வந்து ரிமூவ் பண்ணுவோம். ரிமூவ் பண்ணுறதுனால நம்ம உடம்பு வந்து நல்ல நிலைமைக்கு வரும். ஸோ இதுதான் வந்து பிரத்யாகாரம். இந்த காமிய பிரத்யாகாரம் பண்ணதுக்கப்புறம் இங்கே அடுத்த பிரத்யாகாரம் தான் இருக்கிறதுலேயே உச்சக்கட்ட பிரத்யாகாரம். ஓகேங்களா? அதுதான் வந்து சர்வசாங்க பிரத்யாகாரம்னு சொல்லிட்டு இப்போ நம்ம பண்ணோம் இல்லைங்களா? இந்த அனைத்து பிரத்யாகாரமும், அதாவது நம்ம பண்ண எல்லா பிரத்யாகாரத்தையுமே சேர்த்து ஒரே நிலையில் பண்ணுறது. ஓகேங்களா? அப்படி பண்ணும்போது என்ன ஆகும் அப்படின்னா உங்களுடைய நாடி துடிப்பை வந்து நீங்கள் உணர்வீங்க, உங்கள் மூலாதாரத்துடைய துடிப்பை வந்து உணர்வீங்க. உடம்பே வந்து ஒரு புத்துணர்ச்சியாக ஒரு கரண்ட் ஷாக் ஃபீலிங்காக அப்போது அவ்வளோ வைப்ரேஷனோடு நீங்கள் வந்து ஃபீல் பண்ணுவீங்க. அந்த ஃபீலிங்கில் தான் வந்து உங்களுக்கு வந்து பிரத்யாகாரத்தில் வந்து ஒரு அமிர்தம் சுரக்கும். ஓகேங்களா? உங்களுடைய ஆக்னை மூலியமாக வந்து அமிர்தம் சுரக்கும். அது வந்து உங்களுடைய வயதை வந்து குறிக்கும், வயதை வந்து சுருக்கும். ஓகேங்களா? அதாவது உங்களுடைய முதிர்ச்சியை தடுத்து உங்களை வந்து இளமையாகவே வச்சுக்கிறோம். நீங்கள் எந்த ஸ்டேஜில் இருந்து பண்ணுறீங்களோ, இப்போ 40 வயசில் பண்ணுறீங்கன்னா உங்களுடைய உள்ள ஆர்கன்ஸ் வந்து 40 வயசுலேயே அப்படியே சஸ்டெயின் பண்ணிட்டே இருக்கும். அதை வந்து நம்ம ப்ராக்டிஸ் மூலியமாக நம்ம பண்ணிக்கிட்டே இருப்போம். ஸோ அப்படி நம்மளுக்குள்ளே இருக்க பிரச்சனையை நம்ம வந்து வெளியே கொண்டு வந்துடுவோம். இப்போ இந்த சர்வசாங்க பிரத்யாகாரத்தில் நம்ம என்னென்ன பண்ண போகிறோம்னா இது வரைக்கும் தனித்தனியாக பண்ண விஷயத்தை ஃபுல்லாக ஒன்றா சேர்த்து வச்சு நம்ம பண்ண போகிறோம். ஓகேங்களா? அப்போ என்னென்ன பண்ண போகிறோம்? சரீரத்து மேலே கவனம் வைக்க போகிறோம். அதுக்கப்புறம் வந்து கண் காது மூக்குன்னு சொல்லக்கூடிய இந்திரிய பிரத்யாகாரம் பண்ண போகிறோம். பிராண பிரத்யாகாரம் பண்ண போகிறோம். கர்ண பிரத்யாகாரம் பண்ண போகிறோம். அதுக்கப்புறம் காமிய பிரத்யாகாரம் பண்ண போகிறோம். இந்த 5 பிரத்யாகாரத்தையும் இது வரைக்கும் தனித்தனியாக நம்ம பண்ணியிருப்போம் இல்லைங்களா? அந்த பிரத்யாகாரத்தை வந்து ஒன்றா வச்சு முழுமையாக நம்ம பண்ணும்போது என்ன ஆகும் அப்படின்னா நமக்கு வந்து தசநாதங்கள் சத்தம் கேட்கும். அதாவது நம்மளுடைய நாடி துடிப்பு இருக்குல்ல, அந்த நாடி துடிப்பு, சக்கரா மூலாதாரத்துடைய தோற்றம் எல்லாமே வந்து நமக்கு வந்து புலன்படும். ஸோ அப்படி பண்ணுறது தான் வந்து இந்த பிரத்யாகாரம்ன்ற நிலை. ஸோ இந்த பிரத்யாகாரத்திலேயே வந்து நமக்குண்டான பிரச்சனைகளை நம்ம சால்வ் பண்ணிக்கிற முடியும். இது தாரணை போயிட்டீங்கன்னா வந்து கடவுளுடன் தொடர்பு கொள்ள முடியும். இப்போ நம்ம பாவனையாக வச்ச ஒளியை வச்சு நமக்குள்ளே பார்க்குறோம் இல்லைங்களா? இதுதான் வந்து பிரத்யாகாரத்துக்கும் தாரணைக்கும் உள்ள வித்தியாசம். ஸோ அப்போ தாரணையில் வந்து என்ன பண்ணுவோம் அப்படின்னா நம்ம உறுப்புகளாக சுவாசங்களாக எல்லாத்தையுமே நம்ம பார்த்தோம். சக்கராசா சூக்கும உடலவே நம்ம பார்த்துட்டோம். அந்த சூக்கும உடலுக்குள்ளே பயணிக்கிறது தான் வந்து தாரணை. ஓகேங்களா? தாரணையை பற்றி நெக்ஸ்ட் எபிசோடில் வந்து நம்ம டீட்டெயில்டாக நம்ம பேசுவோம். இதுதான் வந்து பிரத்யாகாரத்தோடைய ஆர்டர். இதை முன்னாடி பண்ணணும், இதை பின்னாடி பண்ணணும்லாம் இல்லை. இந்த ஆர்டர் படி நம்ம வந்து பண்ணால் மட்டும்தான் பிரத்யாகாரத்தில் வந்து சித்தி செய்ய முடியும். எந்த ஒரு தப்பான ஒரு இதுவும் அசம்பாவிதமும் நடக்காது இந்த பிரத்யாகாரத்தில். ஓகேங்களா? ஸோ அதுதான் இந்த ஆர்டரை வந்து ஃபாலோ பண்ணணும். ஏன்னா சித்தர்கள்லேருந்து எல்லாருமே இந்த ஆர்டர்ஸில் தான் வந்து ஃபாலோ பண்ணியிருக்காங்க. அவங்களுடைய பாடலில் வந்து நிறையா வந்து இதை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா? போவர் வந்து சொல்லியிருக்காரு, திருமூலர் சொல்லியிருக்காரு, அதுக்கப்புறம் வந்து ரோம மகரிஷி சொல்லியிருக்காரு, யுகிமுனி சொல்லியிருக்காரு. இப்படி எண்ணிலடங்கா சித்தர்களாக இருக்கட்டும், பெண் சித்தர்களே நிறையா பேர் வந்து இதை பற்றி பேசியிருக்காங்க. ஓகேங்களா? பெண் சித்தர்கள்னு எடுத்துக்கிட்டோம், திருவள்ளுவருடைய மனைவி வந்து பேசியிருக்காங்க. ஸோ அப்படி நிறையா விஷயம் இருக்குது. ஸோ இதை பற்றி நம்ம வந்து நெக்ஸ்ட்டு வந்து தாரணைனா என்ன, பிரத்யாகாரம் கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் வந்து உங்களுடைய உடலில் அந்த அமிர்தத்தை உணர்ந்தீங்க, உங்களால் வந்து அந்த 5 வகை பிரத்யாகாரமும் பண்ண முடியுது, உங்களுடைய நாடி துடிப்பு, தசநாதம் சவுண்டு, நாடி சவுண்டு எல்லாமே கேட்குது அப்படின்னா பிரத்யாகாரத்தில் வந்து நீங்கள் சித்தி பண்ணிட்டீங்க. இந்த பிரத்யாகாரத்தில் தான் உங்களுக்கு வந்து பல தோற்றங்கள் தெரியும். வள்ளலாருக்கு தெரிஞ்ச அந்த திரைகள்லாம் இருக்கு இல்லைங்களா, கலர்ஃபுல்லாக. ஸோ அந்த கலர்ஃபுல்லான ஒரு விஷயம், அந்த இது ஃபுல்லாமே இந்த பிரத்யாகாரத்துலாம் தெரியும்.
நம்ம மனதை வந்து அதுக்குள்ளேயே லயப்படுத்தி இருக்கக்கூடாது. ஓகேங்களா? அதையும் கடந்து தாரணைக்கு போகணும். தாரணையில் உள்ள நமக்கு உண்டான அனுபவங்களையும் கடந்து வந்து தியானத்துக்கு போகணும். தியானத்தில் உண்டான அனுபவங்களையும் கடந்து சமாதி போகணும். சமாதியில் உள்ள அனுபவங்களையும் கடந்து சித்தையெல்லாம் போய் அஷ்டமா சித்தெல்லாம் போய் நம்ம நினச்சதெல்லாம் நடக்குதுன்னா இதை தாண்டியும் நம்ம வந்து கடந்து போகணும். அதிலே வந்து ஆழ்ந்து இருந்துடக்கூடாது. ஓகேங்களா? ஸோ அப்படி தான் வந்து நம்ம ஒவ்வொரு ஸ்டேஜாக வந்து உள்ளே போய்கிட்டே இருக்கோம். ஸோ அடுத்த இது வந்து டோட்டலாக வந்து தாரணைனா என்ன, தாரணையில் எத்தனை விதம் இருக்குது, என்னென்ன ஆர்டர்ஸில் வந்து தாரணை பண்ணலாம் அப்படின்றத நான் சொல்கிறேன். இப்போ சொல்லிக்கிட்டு ஃபுல்லாமே வந்து மேலோட்டமாக தான், உங்களுடைய புரிதலுக்காண்டி தான் நான் அதை வந்து டீட்டெயில்டாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஓகேங்களா? இந்த மாதிரி சொன்னால் மட்டும்தான் புரியும்னு சொல்லிட்டு. ஆனால் நீங்கள் உணர்ச்சி பூர்வமாக பார்க்கும்போது நீங்கள் வந்து இன்னும் நான் சொன்ன விஷயத்தை காட்டிலும் 100 மடங்கு வந்து நல்லா உணர்ந்து பார்ப்பீங்க. ஓகேங்களா? அதோடைய அனுபவங்களை வந்து நீங்கள் வந்து கண்டிப்பாக பகிர்ந்துடலாம். ஸோ இப்போ வந்து நான் அனுபவத்தை பற்றி நான் எதுவுமே சொல்லலை. பிரத்யாகாரத்துடைய அனுபவம் ரொம்ப ரொம்ப நம்ம நினச்சி பார்க்க முடியாத ஒரு அனுபவம் வந்து நம்ம கொடுக்கும். ஸோ அடுத்து வந்து தாரணை பற்றி நெக்ஸ்ட் எபிசோடில் நம்ம வந்து பேசுவோம். நன்றி, வணக்கம். குரு நமஸ்காரம். குருவே சரணம். குருவே துணை. குருவாய் வருவாய் அருள்வாய் குகனே.